Hey guys, how are you doing? Welcome to my third day spoken English challenge. This is Akram and I'm the one who will be going to teach you spoken English to Tamil. Anyway, are you guys ready to learn? Let's get started. Welcome to day 7 guys. So can அப்படின்ற இந்த இங்கிலீஷ் வேர்டுக்கு டெக்னிக்கலி 3 அர்த்தங்கள் இருக்கு. இப்போதைக்கு ரெண்டு நம்ம பார்ப்போம். ஒன்னு முடியும், இன்னொன்னு முடியுமா அப்படினு சொல்லிட்டு. So positive formனா முடியும், question form அப்படினா முடியுமா. இப்போதைக்கு நம்ம வந்து பாசிட்டிவ் சென்டென்ஸ் அதாவது present tenseல நம்ம வந்து மேக் பண்ணுவோம் நிகழ்காலத்துல. ஃபர்ஸ்ட் நமக்கு தேவையானது சப்ஜெக்ட். ஆல்ரெடி நம்ம படிச்சிருக்கோம்ல ஒரு 7 பேர். அதுதான் I, he, she, it, we, you, they. இப்போ இது பக்கத்துல can அப்படின்ற முடியும்ன்ற வேர்டை போடுறோம். அப்ப I can, he can, she can, it can, we can, you can, they can சொல்லிட்டு வந்துரும். இப்போ can என்றால் முடியும் சொல்லிட்டு சொல்லியிருந்தேன். அப்ப I-னா நான் அப்படின்னு சொல்லிட்டு தான் மீனிங் சொல்லியிருந்தேன். அப்ப நான் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ல சொன்னா அது தப்பு, ரைட்டா? தமிழ்ல பொதுவா அப்படி பேச மாட்டோம்ல. அப்போ I canன்ற இந்த மீனிங் எப்படி எடுத்துக்கிறோம் அப்படின்னா தமிழ்ல எது கரெக்டோ அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கிறோம். அப்ப என்னால் முடியும், ஸ்போக்கன்ல என்னால முடியும். அப்போ he can அப்படின்றதுக்கு அவன் முடியும் வராது, தமிழ் அப்படி பேச மாட்டான். அவனால முடியும். she can அதே மாதிரி தான், அவளால முடியும். it can அதனால முடியும். we can எங்களால முடியும். you can உன்னால முடியும். they can அவங்களால முடியும். அப்புறம் நம்ம சப்ஜெக்ட் போட்டோம், அப்புறம் கேன்ன்ற இந்த வேர்டை போட்டோம். பிளஸ் நமக்கு வந்து தேவையான வேர்ப் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து நம்ம ஆட் பண்ணிட்டா ஒரு முழு சென்டென்ஸே பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ஆயிரும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு வேர்ப் வச்சு நான் போடுறேன். தமிழ்ல வந்து ஓட அப்படின்னு சொல்லிட்டு நான் போட்டிருக்கேன். என்னால ஓட முடியும். அந்த ஓடன்றதுக்கு இங்கிலீஷ்ல ரன். அப்ப என்னால ஓட முடியும், I can run. அவனால ஓட முடியும், he can run, she can run, it can run, we can run, you can run, they can run. அவங்களால ஓட முடியும். அப்போ முடியும்க்கு முன்னாடி ஓட ஓட அப்படின்னு சொல்லிட்டு வந்தனால இங்கிலீஷ்ல வந்து எல்லாத்துக்கு பக்கத்தையும் ரன் அப்படின்னு சொல்லிட்டு சேர்த்தோம். ஆனா கேனுக்கு பின்னாடி வருமே தவிர கேனுக்கு முன்னாடி வரக்கூடாது தமிழ் மாதிரி. இன்னொரு எக்ஸாம்பிள், என்னால இங்கிலீஷ் பேச முடியும் சொல்றோம். அப்ப என்னாலன்றதுக்கு I, முடியும்ன்றதுக்கு can, பேச அப்படின்றதுக்கு speak, ஆங்கிலம் அப்படின்றதுக்கு இங்கிலீஷ். அப்ப என்னால ஆங்கிலம் பேச முடியும் அப்படின்னு சொல்லும்போது I can speak English. என்னால இங்கிலீஷ் பேச முடியும். என்னால ஆங்கிலம் நல்லா பேச முடியும்னு இப்ப சொல்றோம். இப்ப எப்படி சொல்லுவோம், எப்படி இங்கிலீஷ் டிரான்ஸ்லேட் பண்ணுவோம்? I can speak English நல்லா அப்படின்னு சொல்லும்போது well அப்படின்ற இந்த இடத்துல வேர்டை போடுங்க. So I can speak English well. என்னால இங்கிலீஷ் நல்லா பேச முடியும். I can speak English well. அவனால ஒரு கார் ஓட்ட முடியும் சொல்றோம். அப்போ ஓட்டன்ற இந்த வேர்புக்கு என்ன சொல்லுவோம்? drive. அப்ப அவனால கார் ஓட்ட முடியும் அப்படின்னு சொல்லும்போது he can drive a car. He can drive a car. அவனால கார் ஓட்ட முடியும். அவங்களால போட்டியில ஜெயிக்க முடியும். அப்போ அவங்கன்னு சொல்றதுக்கு they, முடியும் can, ஜெயிக்கின்ற இந்த வேர்புக்கு என்ன சொல்லுவோம்? win. போட்டியிலன்னு சொல்றதுக்கு the match. They can win the match. அவங்களால போட்டியில ஜெயிக்க முடியும். எங்களால கிரிக்கெட் விளையாட முடியும் சொல்றோம். அப்போ we can play cricket. We can play cricket. எங்களால கிரிக்கெட் விளையாட முடியும். அதனால நீந்த முடியும் சொல்றோம். It can swim. It can நீந்தன்றதுக்கு swimன்னு சொல்லிட்டு போறோம். So it can swim. இதனால நீந்த முடியும். அவளால நல்லா சமைக்க முடியும் சொல்றோம். Again, அவளால முடியும் சொல்றதுக்கு she can. சமைக்கின்ற இந்த வேர்புக்கு cook. நல்லான்றதுக்கு நம்ம இங்கிலீஷ்ல ஒரு சென்டென்ஸ் பார்த்தல அதே வேர்பு போடுங்க. அப்போ well. She can cook well. அவளால நல்லா சமைக்க முடியும். She can cook well. ராஜாவால பாட முடியும்னு சொல்றோம். ராஜா can sing. ஓகே, இப்போ அடுத்து நம்ம வந்து கொஸ்டின் ஃபார்ம் வந்து எப்படி மேக் பண்றது அப்படின்னா அதே சேம் வேர்டு தான், கேன் தான். தமிழ்ல முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு மீனிங் வந்து வந்துக்குது. ஸோ இந்த இடத்துல எப்படி சென்டென்ஸ் வந்து ஃபார்ம் பண்ணா ஃபர்ஸ்ட் கேனை போட்டுருங்க, அப்புறம் தான் சப்ஜெக்ட் வரும். அப்போ ஃபர்ஸ்ட் கேன் வரும், செகண்ட் சப்ஜெக்ட் வரும், அப்புறம் நம்ம வந்து என்ன ஆக்ஷன் சொல்றோமோ அந்த வேர்ப் வந்து நீங்க போட்டுக்கணும். இப்படிதான் வந்து நம்ம ஒரு கொஸ்டின் ஸ்டேட்மெண்ட் வந்து கிரியேட் பண்ணணும். அப்போ சப்ஜெக்ட் பிளஸ் கேன் பிளஸ் வேர்ப். ஓகே, இப்போ இங்க பாருங்க, என்னால முடியுமான்னு சொல்லிட்டு கேட்கிறோம். அப்போ
நான் சொன்னீங்களா ஃபர்ஸ்ட் தான் கேன் வரும், செகண்ட் தான் சப்ஜெக்ட் வரும்னு சொல்லிட்டு. அதனால கேன் ஐ. என்னால முடியும் சொல்றதுக்கு ஐ கேன், என்னால முடியுமான்னு சொல்லும்போது கேன் ஐ. அது அப்படியே வந்து ஸ்வாப் ஆயிடுது. அந்த வார்த்தை இங்கிட்டு, இந்த வார்த்தை அங்கிட்டு, அதுக்கு பேர் தான் ஸ்வாப்னு சொல்லுவோம். அவனால முடியுமான்னு கேட்கும்போது கேன் ஹீ. அதே அவனால முடியும் சொல்லும் போது ஹீ கேன். அவளால முடியுமா கேன் ஷீ. அவளால முடியும் ஷீ கேன். இப்போ என்னது ஸ்வாப் ஆயிட்டு பாருங்க. அதனால முடியுமா கேன் இட். அதனால முடியும் இட் கேன். உன்னால முடியுமா கேன் யூ. உன்னால முடியும் யூ கேன். எங்களால முடியுமா கேன் வி. எங்களால முடியும் வி கேன். அவங்களால முடியுமா கேன் தே. அவங்களால முடியும் they can. இப்போ கேன் வந்து ரொம்ப சிம்பிள் ஆயிடுச்சு. போன லெசன் மாதிரி நம்ம டூவோ ஆரோ பார்த்தா எக்ஸ்ட்ராவா சேர்க்கல. இப்போ எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போம். உன்னால நீந்த முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறோம். அப்போ கேன் யூ. நீந்தக்கு என்ன படித்தோம் ஸ்விம். கேன் யூ ஸ்விம். உன்னால நீந்த முடியுமா. அவனால ஓட முடியுமான்னு கேட்குறோம். கேன் ஹீ போடணும். அவனால சொல்றதுக்கு ஹீ. கேன் ஹீ ரன். அவனால ஓட முடியுமா. அவங்களால ஜெயிக்க முடியுமா கேன் தே வின். அபி அப்படின்ற ஒரு பொண்ணு, அபியால இங்கிலீஷ் பேச முடியுமா கேன் அபி ஸ்பீக் இங்கிலீஷ். குமாரால விளையாட முடியுமா கேன் குமார் பிளே. குமாரால கிரிக்கெட் விளையாட முடியுமான்னு இப்ப சொல்றோம். கேன் குமார் பிளே கிரிக்கெட். அப்ப இந்த அவன் அப்படின்றத குமார்னு சொல்லிட்டு பேர் மாறிடுது. ஸோ அதனால இங்கிலீஷும் ஹீக்கு பதிலாக குமார்னு போட்டுட்டோம். இன்னும் சில எக்ஸாம்பிள்ஸ். உன்னால காத்திருக்க முடியும். அது பாசிட்டிவ். இதுக்கு எப்படி சொல்லுவோம் யூ கேன் வெயிட். அடுத்த கொஸ்டினா கேட்கிறோம். உன்னால காத்திருக்க முடியுமா. இப்போ அப்படியே ஸ்வாப் பண்ணுங்க. கேன் யூ வெயிட். உங்க டோனை பார்த்தா கொஞ்சம் சேஞ்ச் பண்ணும், ஏன்னா அது கொஸ்டின் ஃபார்மேட்னால. யூ கேன் வெயிட் கேன் யூ வெயிட். உன்னால எனக்காக காத்திருக்க முடியும் அப்படின்னு சொல்றோம் பாசிட்டிவா. யூ கேன் வெயிட் ஃபார் மீ. உன்னால எனக்காக காத்திருக்க முடியுமான்னு கேட்கிறோம் கேள்வி. கேன் யூ வெயிட் ஃபார் மீ. சரி, இப்போ நம்ம நெகட்டிவ் சென்டென்சஸ் வந்து மேக் பண்ணுவோம். இது மேக் பண்றதுக்கு வந்து நமக்கு கேன் பக்கத்துல ஒரு வேர்டு வந்து ஆட் பண்றோம், நாட்னு சொல்லிட்டு. இதுக்கான என்ன அர்த்தம் அப்படின்னா முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அர்த்தம் வரும், இன்னொன்னு முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அர்த்தம் வரும். சரி, அப்ப இந்த ரெண்டு வேர்டுக்கும் கேன் தான் யூஸ் பண்ணுவோம். பட் நம்ம டீட்டெயிலா பார்ப்போம் எப்படி ஃபார்ம் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப இந்த இடத்துல முடியாது அப்படின்றதுக்கு ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் போடுங்க, அப்புறம் கேன்ட்ன்ற வேர்டை போடுங்க, அப்புறம் வேர்ப்னு சொல்லிட்டு நம்ம என்ன ஆக்ஷன் பண்றோமோ அந்த வேர்பை தூக்கி போடுங்க. ஸோ அப்போ என்னால முடியாது அப்படின்னு சொல்லும் போது இங்கிலீஷ்ல ஐ கேன்ட். அவனால முடியாது ஹீ கேன்ட். அவளால முடியாது ஷீ கேன்ட். அதனால முடியாது இட் கேன்ட். எங்களால முடியாது we can't. உன்னால முடியாது you can't. அவங்களால முடியாது they can't. இப்போ வந்து நம்ம வந்து இந்த முடியாது மற்றும் முடியாதா அப்படின்றதுக்கு விளக்கம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்க்ரீன் வந்து தெரியும். பட் ஸ்டில் நம்ம வந்து எக்ஸாம்பிள்ஸ் வச்சு பார்ப்போம், அப்போதான் நமக்கு வந்து இன்னும் கிளியரா புரியும். அவனால நீந்த முடியாதுன்னு சொல்றோம். இப்போ இந்த இடத்துல he can't swim அப்படின்னு சொல்லிட்டு போடுங்க. அவனால நீந்த முடியாதுன்னு சொல்லும்போது he can't swim. அப்ப நம்ம வந்து பேட்டர்ன் பார்த்தோம்ல, சப்ஜெக்ட் பிளஸ் can't பிளஸ் verb. நம்ம முடிச்சாச்சு. அடுத்து அவளால சமைக்க முடியாது, she can't cook. அவங்களால வர முடியாது, they can't come. என்னால பாட முடியாது, I can't sing. ராஜாவால பாட முடியாது, ராஜா can't sing. உங்களால செய்ய முடியாது, you can't do. இப்போ வந்து அடுத்து முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேர்டு கேட்டாங்களா, அது எப்படி மேக் பண்ணணும்னா can't ஃபர்ஸ்ட் போடுங்க, அப்புறம் சப்ஜெக்ட் போடுங்க, அப்புறம் நமக்கு ஆக்ஷன் செய்யற அந்த verb போடுங்க. உன்னால ஓட முடியாதா, can't you run. அவனால போக முடியாதா, can't he go. இந்த மாதிரி. ஸோ இன்னைக்கான வீடியோ அவ்வளோதான். உங்களை ஈஸியாக கற்றுக்க முடிஞ்சுக்கலாம்.
வெல் இந்த மாதிரி வந்து உங்களுக்கு இங்கிலீஷ் வந்து ஃபுல்லாக கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் என்னோட ஆன்லைன் கோர்ஸ் வந்து சேரலாம். ஸோ சப்போஸ் சில பேருக்கு வந்து இந்த மாதிரி வீடியோஸ் மூலமாக கற்றுக்கிறத ஒரு கைடு இருந்தால் பெட்டராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தோன்றவங்களுக்கு சூட்டபிளான கோர்ஸ் நம்மகிட்ட இருக்கு. ஸோ யாருக்கு வந்து என்ரோல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசையாக இருக்கும் அவங்க வந்து கீழே தர வாட்ஸ்அப் நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்க 9789960549. இந்த நம்பர் கான்டாக்ட் பண்ணி நீங்கள் இங்கிலீஷ் வந்து கற்றுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம். See you guys on the next video. Until then, bye.